மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நவம்பர் 22. நேற்று ஃப்ரைடே அதுமா நம்ம கடையை ஒரு சில விஷயத்தினால லீவ் விட்டாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே எதுக்கு லீவ் விடணும்? ஏன்னா சண்டே நாளைக்கு லீவு, அதனால இன்னைக்கு கண்டிப்பாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கடை வச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் பேச வந்தேன் அப்படின்னா, என்னுடைய மொபைல் வந்து ஐஃபோன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஃபோனில் 80% சார்ஜர் போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக ஃபோனை வந்து ஒரு சார்ஜர்லேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் 1% அப்படின்னு வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி என் ஃபோன் வாங்கி 1 வருஷம் கூட ஆகாததுனால வாரண்ட்டி இருக்கிறதுனால ஐப்ளான்ட்டில் கொடுத்து என் ஃபோனை 1 மாதம் கழித்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே 1.5 மாதத்தில் திரும்பி இந்த இஷ்யூ வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஐப்ளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். என் ஃபோனை செக் பண்ணி பார்த்ததுல லேசாக ஒரு கடுகு அளவுக்கு ஒரு சின்ன டென்ட் இருந்தது. அந்த சின்ன டென்ட் இருந்ததுனால கீழே விழுந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த டென்ட் வந்திருக்கும். அதனால தான் ஃபோன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்னதான் நான் சொல்லுவேனே எனக்கே ஒன்றுமே புரியல. என் ஃபோனில் வாரண்டியும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பே பண்ணி தான் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி செங்கலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டிருந்தா கூட அந்த ஃபோன் ஒன்றும் ஆகியிருக்காது. ஆகியே இருந்தாலும் அழகாக ஒரு 2000-3000 ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த சின்ன டென்ட் வந்து நல்லா உறுத்து பார்த்தா தான் தெரியுது, சும்மா நார்மலாக பார்த்தாலாம் தெரியவே இல்லை. அதுவும் என் ஃபோன் சைடில் கொஞ்சமாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கே இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதோட வாழ்நாளில் ஐஃபோன் மட்டும் வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வாங்கணும். ஓகே மக்களே, ஒரு சூப்பரான கேமராவில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும்னா என்ன வாங்கலான்னு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.